ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இந்த 33 கேள்விகளுக்கும் சரியான முறையில் எப்படி ஆன்லைன் மூலமாக ஆன்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்டமாக வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ணுறாங்க. 2 கட்டமாக நடைபெற போகுது. இப்போதைக்கு முதல் கட்டமாக உங்கள் வீடை வந்து பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. 2ஆம் கட்டம் 2027 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ண போகிறாங்க. இப்போ தமிழகத்தில் முதல் கட்டத்துக்கு சுய கணக்கெடுப்பு நீங்களே ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணுறதுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்களே சுய கணக்கெடுப்பு வந்து பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கும். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே அப்ளை பண்ணலாங்க. இன்னமும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் போதுமானது. ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணுறது கம்பல்சரி கிடையாதுங்க. அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் வர போகிறாங்க. அதனால் தயாராக இருந்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணலனாலும் அவங்க அன்னைக்கு வீடு தேடி வர சொல்ல அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட காமிச்சாவே போதுமானதுங்க. ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடு தேடி அவங்களே வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. scensus.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுமானது. சம்டைம் இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சா ப்ராப்ளம் வந்து காமிக்குங்க. ஏன்னா சரியான முறையில் நீங்கள் கேப்சா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு 10 to 15 minutes ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குடும்பம், நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா இது வீட்டு கணக்கெடுப்பு தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. அதாவது 2-3 ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரே வீட்டில் 2-3 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா வேறு வேறு சமையலறை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வீட்டுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். பட் ஒரே வீட்டில் 2-3 ஃபேமிலி இருந்தாலும் ஒரே சமையலறை எல்லாமே ஒன்றா தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் போட முடியுங்க. ஸோ நேம் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் கொடுக்குற மாரி இருக்கும். அதாவது ஹெட் ஆஃப் த ஹோல்டு யார் அப்படின்னா யார் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஹோல்டாக வருவீங்க. அது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த ஏஜ்னாலும் இருக்கலாம். பட் அவங்க வந்து யாரை வேணால் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ உங்கள் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து கீழே வந்து கீழ் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, மேல் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா கீழே ஃப்ளோருக்கு தனியாக அப்ளை பண்ணுங்க ஒரு ஃபேமிலி, மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு தனியாக இன்னொரு ஃபேமிலி அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தனித்தனியாக வாழ்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக தாராளமாக கொடுத்துக்கலாம். பட் ஒரே வீட்டிலேருந்து ஒன்றா தான் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் தான் போட முடியும். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துங்க. மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் லாங்குவேஜ் தமிழ்னா நீங்கள் தமிழ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓடிபி, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுங்க. அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டோட இன்ஃபர்மேஷன் மேப்பில் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ சரியாக மேப்பில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்கான பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடவும். இது வந்து மேப் லொக்கேஷன் கொடுக்க போகிறீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கோ அதுக்கான மேப் லொக்கேஷனை
நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் மேப் லொக்கேஷன்ஸ் எதுவும் உங்கள் ஏரியா கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு தேட அப்படி அந்த மரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரைபடத்தில் மார்க்கரை உங்கள் வீட்டிற்கு மேல் இழுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் மேப் லொக்கேஷன்ஸ் வந்துருச்சு, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் வீடு எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து மேப்பில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் கரெக்டாக வீட்டோட லொக்கேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்றத. நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணி கூட உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக வந்து ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் இருக்குது பாருங்கள், அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க சேமிக்க அண்ட் அடுத்துன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கு அகைன் ப்ரிவியூ பேஜ் உங்களுடைய குடியிருப்பு எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக மேப்பில் உங்கள் வீடு எக்ஸாக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சது. இந்த வந்து மேப் லொக்கேஷன் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த கட்டமாக உங்களுடைய ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு விவரங்கள். உங்கள் வீட்டோட ஒரு கட்டிடம் முழுவதுமோ அல்லது கட்டிடத்தின் ஒரு பகுதியோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனித்து இயங்கக்கூடிய ஒரு பகுதியோ சாலை அல்லது புது வாழ்வாதாரம் அல்லது படிக்கட்டு ஆகியவற்றிலிருந்து தனியதொரு ஒரு வீடை வச்சுருக்கீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வீடு அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் வீட்டு கணக்கீடு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். உங்கள் வீட்டோட தரை பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து எதில் கட்டிருக்கீங்க, என்னமான கட்டுமான பொருள் வச்சு, மண்ணில் கட்டிருக்கீங்களா, மரம் மூங்கிலில் கட்டிருக்கீங்களா, சுட்ட செங்கலை வச்சு தர போட்டிருக்கீங்களா, கல் வச்சு தர போட்டிருக்கீங்களா, சிமெண்ட்டை வச்சு தர போட்டிருக்கீங்களா, மொசைக் தரை ஓடுகளா, மற்றவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை வச்சு நீங்கள் தர போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டு தரையின் பிரதான கட்டுப்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள், சுவர் இருக்கு பாருங்க, அதை வந்து எதை வச்சு கட்டிருக்கீங்க, எந்த பொருளை வச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புல், ஓலை, மூங்கில் முதலியவை, பிளாஸ்டிக், மண், சுடப்படாத செங்கல், மரம், கல் கலவை இல்லாமல், அப்புறம் கல் கலவையுடன் இந்த மாதிரி சுட்ட செங்கல், காங்கிரீட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவர் எதன் மூலமாக கட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். எதை வச்சு கட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்சஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள். ஸோ உங்கள் வீட்டோட கூரை இருக்க பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த கூரை எதை போட்டிருக்கீங்க, செகண்ட் ஃப்ளோர்னால் அந்த கூரை எதை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக வந்து 2-3 ஃபேமிலி இருக்கவங்க தனித்தனியாக ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒன்று, செகண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி. ஒரே ஃபேமிலி இருக்கவங்க உங்களுடைய கூரை ரூஃப் வந்து எதில் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ரூஃப் எதில் போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்சஸ் அதாவது வீட்டின் நிலைமை, உங்கள் வீடு தற்போது எந்த நிலைமையில் இருக்குது, ஸோ நல்லா வாழக்கூடிய நிலைமையில் இருக்குதா, இல்லை வசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குதா, பாழடைந்த நிலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான நிலைமையில் இருக்குது அப்படின்னா நல்ல எண் கொடுங்க. இல்லை ஓரளவுக்கு வாழக்கூடிய இடம் தான் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். பாழடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னா 3வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்து சேமிக்க அடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தொடர விரும்பினான்னு கேட்கும். ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபரின் எண்ணிக்கை, இந்த குடும்பத்தில் தான் கேட்டிருக்காங்க, அந்த வீட்டில் கிடையாதுங்க. அதனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் யார் யார் வசிக்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. செகண்ட் ஃப்ளோரில் வேறு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது, அவங்க தனியாக அந்த அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் சாதாரணமாக எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பெயர் வந்துச்சு, குடும்ப தலைவர் பெயர், அதுக்கப்புறம் தமிழில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வீட்டு தலைவரின் பெயர் தமிழ் மொழியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கீபோர்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்கள் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. கீபோர்ட்லேயே எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ கீபோர்டில் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரின் பாலினம், ஸோ குடும்பத் தலைவர் ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதாவது ஷெட்யூல் வகுப்பினர், நீங்கள் எஸ்சி அப்படின்னா எஸ்சி கொடுத்துக்கோங்க, ஷெட்யூல் பழங்குடியினர் எஸ்டி அப்படின்னா எஸ்டி கொடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கவங்க பிசி, டிஎன்சி, ஓபிசி எல்லாமே மற்றவை அப்படின்ற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீட்டின் உரிமை நிலை, நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீடு சொந்தம் அப்படின்னா சொந்தம் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் இப்போதைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இருக்குது, நான் இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருக்கேன் ஆனால் எனக்கு ஊரில் சொந்த வீடு இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம்.
மூணாவதா வாடகை வீட்டில் இருக்க எனக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்றாங்க மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மற்றவை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை வீட்டு உரிமையாளர் பேரோட இன்ஃபர்மேஷனை போட்டு எத்தனை பேர் தங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வாடகை வீட்டுக்கும் தனியாக ஃபில் பண்ணுங்கள். வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை. ஸோ உங்கள் வீட்டில் மொத்தமாக எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை ரூம் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எத்தனை ரூம் இருக்குன்ற மாதிரி தெளிவாக. அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகள். ஸோ தம்பதிகள் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா 1 கொடுங்க, 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 வந்து என்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு சேமிக்க அண்ட் அடுத்துன்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள் பற்றி கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஸோ டாய்லெட் வசதி அதெல்லாம் எங்கேருந்து அப்படின்னு வரும்னு கேட்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். குடிநீருக்கான பிரதான ஆதாரம். ஸோ உங்களுக்கு குடிநீர் வசதி எங்கேருந்து கிடைக்குது, ஸோ பிரதான ஆதாரம் எங்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பம் 2 அல்லதுக்கு மேற்பட்ட ஆதாரங்களின் மூலம் குடிநீர் வசதியை பெறுமானால் அதில் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் அக்குடும்பம் எந்த ஆதாரத்தின் மூலம் குடிநீர் வசதி பெறாங்க. ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சோர்ஸ் மூலமாக வாட்டர் வசதி பெறுது அப்படின்னா எந்த வசதி மூலமாக அடிக்கடி பெறாங்களோ அதை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் மூலமாக வருது, சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர் வருது, கிணறு மூலமாக கிடைக்குது, கைப்பம்பு, குழாய் கிணறு, ஆழ்துளை கிணறு மூலமாக எனக்கு வந்து கிடைக்குது, நீரூற்று, ஆறு, கால்வாய், இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ குடிப்பதற்கான குடிநீர் வசதி எங்கிருந்து கிடைக்குது, குடிநீருக்கான ஆதாரம் ஸோ எதில் மூலமாக கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம். உங்களுக்கு அந்த குடிநீர் வந்து எந்த இடத்துலேருந்து கிடைக்குது, வளாகத்துக்குள்ளாரே கிடைக்குதா, வளாகத்துக்கு அருகிலா இல்லை தொலைவிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு உள்ளாரே போர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா வளாகத்திற்குள், அல்லது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வழங்குற குழாய்கள் மூலமாக கிடைக்குது அப்படின்னா அருகில், இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு தான் தண்ணீர் வசதி எடுக்கிறோம் அப்படின்னா தொலைவில் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள். ஸோ நீங்கள் வந்து லைட்லாம் வந்து பயன்படுத்துகிறீங்க, அது வந்து எதை எரிபொருள் பயன்படுத்துகிறீங்க, மின்சாரம் மூலமாக நீங்கள் வந்து லைட் வெளிச்சம் வருதா, மண்ணெண்ணெய் மூலமாக பயன்படுத்துகிறீங்களா, சூரிய சக்தி, இதர எண்ணெய், ஆல்ரெடி நீங்கள் மின்சாரம் மூலமாக லைட்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மின்சாரம் அப்படின்றத நம்ம சைட் பண்ணிக்கலாங்க. கழிப்பிட வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கழிப்பிட வசதி இருக்குது அப்படின்னா ஆம் அப்படின்னு டிக் பண்ணிட்டு எதன் மூலமாக இக்குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுதா, அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா 2-3 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இதே பாத்ரூமை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள், பொது கழிப்பிடம் அப்படின்னா பொது கழிப்பிடம், அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாமே ஒரே பொது கழிப்பிடம் தான் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனித்தனியாக இருக்குன்னா இக்குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கழிப்பிட வசதியின் வகை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம், அதாவது பாதாள சாக்கடையும் இணைக்கப்பட்டது, கழிவுநீர் தொட்டியோடு இணைக்கப்பட்டது, மற்ற கழிப்பிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லது இரட்டை குழி கழிப்பிடம், ஒற்றை குழி கழிப்பிடம், சேவை கழிவு, அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள், எந்த வசதி மூலமாக உங்களுக்கு வருது அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழிவுநீர் வெளியேற இணைப்பு வந்து எதன் மூலமாக வச்சுருக்கீங்க, மூடிய கழிவுநீர் கால்வாய், திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய், இணைப்பே இல்லை அப்படின்னா இணைப்பே இல்லை அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதை வெளியேற்றுவதற்கான வசதி எதன் மூலமாக வச்சுருக்கீங்க ட்ரைனேஜுக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. குளியலறை இருக்குது அப்படின்னா குளியலறை இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது வந்து குளியலறையா இல்லை கூரை இல்லாத குளியலறையா அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ குளிக்கும் வசதி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சமையலறை வசதி கேட்டிருக்காங்க மற்றும் எல்பிஜி இணைப்பு பற்றி. ஸோ சமையலறையில் சமைத்தல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சமையலறையில் சமைக்கிறீங்க அப்படின்னா எல்பிஜி பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்குது இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. வீட்டினுள் சமைக்கிறோம் ஆனால் சமையலறை இல்லை அப்படின்றவங்க எந்த ஆப்ஷனை பயன்படுத்துறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சமையலறை சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, எல்பிஜி இருக்கா இல்லையா மாரி. வீட்டுக்குள்ளே சமைக்கிறீங்க ஆனால் சமையலறை இல்லை அப்படின்றவங்க எல்பிஜி இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டிற்கு வெளியில் சமைக்கிறேன், திறந்த வெளியில் சமைக்கிறேன், எல்பிஜி கனெக்ஷன் இருக்கா இல்லையா, சமையல் செய்வதே இல்லைன்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள். சமையலுக்கு எந்தமான எரிபொருள் பயன்படுத்துகிறீங்க, விறகு, வைக்கோல், வரட்டி, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறவங்க சமையல் எரிவாயு, மின்சார அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க மின்சாரம்,
கழிவு சாண எரிவாயு சூரிய சக்தியெல்லாம் பயன்படுத்துகிறவங்க அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தெளிவாக கொடுத்துட்டு சேமிக்க அண்ட் அடுத்த கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணுவான்னு கேட்கும். ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது வானொலி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது எஃப்எம் ரேடியோலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இருக்குது இதன் மூலமாக யூஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் எஃப்எம் ரேடியோவை மொபைல் மூலமாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எஃப்எம் ரேடியோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேடியோ மூலமாக யூஸ் பண்ணுறீங்களா, கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இதர சாதம் மூலமாக கேட்டுறாங்க. யூஸ் பண்ணல அப்படின்றவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது. நெக்ஸ்ட் தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னா ஆம் கிளிக் பண்ணி எந்தமான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு இல்லை கொடுத்துக்கோங்க. ஆம்னா தூர்தர்ஷன் இலவச டிஷ்ஷை பயன்படுத்துறீங்களா, இதர டிடிஹெச் பயன்படுத்தல, கவர்மெண்ட் கேபிள் டிவியை அதர்சான்னு கேட்டிருக்காங்க. எந்த இணைப்பு தொலைக்காட்சி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இணையதள வசதி இருக்கா அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இணையதள வசதி இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பயன்படுத்தலை அப்படின்றவங்க இல்லை அப்படின்னு சைட் பண்ணிக்கோங்க. இணையதள வசதி எதன் மூலமாக பயன்படுத்துகிறீங்க, மடிகணினி கணினி மூலமாகவா, கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவா, வைஃபைனா இதர சாதனம் கிளிக் பண்ணிக்கோங்க. எதன் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மடிகணினி கணினி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கவங்க ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை சைட் பண்ணிக்கோங்க. தொலைபேசி மற்றும் கைபேசி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி மட்டும் ஃபோன் மட்டும்தான் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க தொலைபேசி மட்டும் கொடுத்துக்கலாம். கைபேசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கைபேசி மட்டும் அப்படின்றத ஸ்மார்ட் ஃபோன் அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இதர மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, ரெண்டுமே இருக்குது. என்கிட்ட தொலைபேசியும் இருக்குது கைபேசியும் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கொடுத்துக்கலாம். கைபேசியாக நார்மலாக ஃபோனுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும். ஸ்மார்ட் ஃபோன்லாம் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக ரெண்டும் வச்சுருக்கவங்க ரெண்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் மிதிவண்டி ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் மொஃபட் ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா சைக்கிள் இருக்குது அப்படின்னா சைக்கிள் கொடுத்துக்கோங்க. ஸ்கூட்டர் இருக்குது, மோட்டார் சைக்கிள் மொஃபட் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது கிளிக் பண்ணலாம். இல்லை என்கிட்ட ரெண்டுமே இருக்குது, சைக்கிளும் இருக்குது ஸ்கூட்டர் மோட்டாரும் இருக்குன்னா ரெண்டுமே கொடுத்துலாம். எதுவுமே இல்லைன்றவங்க எதுவுமே இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். கார் ஜீப் வேன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. காரு ஜீப் வேன் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் மாம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு சைட் பண்ணலாம். குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம் இதில் வந்து பாருங்கள் அரிசி கோதுமை சோளம் கம்பு மக்காச்சோளம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அரிசி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் நம்ம அரிசி கொடுத்துக்கலாம். நீங்கள் எது அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, கோதுமை வச்சு தான் நான் அதிகமாக வந்து உணவு தானியம் யூஸ் பண்ணுறேன், சோளம் வச்சு தான் நான் அதிகமாக சாப்பிட்றேன், கம்பு வகையான உணவு தான் சாப்பிட்றவங்க அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் எது அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சேமிக்க அண்டு அடுத்து அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தொடர்வான்னு கேட்டிருக்காங்க. ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்ற மாரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாமே ஓகேவான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு, ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுங்க. இப்போ வந்து பாருங்கள் மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல திருத்துதலுக்கு திரும்பவும் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி திரும்ப போய்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரைவாக சேமிக்க, இப்போ நீங்கள் இந்த வரைவாக சேமிக்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிராஃப்டாக வந்து சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து டிராஃப்டில் சேவ் ஆகிருக்கும், ஃபுல் சப்மிட் ஆகிருக்காது. இப்போ நீங்கள் திரும்ப கடைசி தேதிக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே திரும்ப ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் திரும்ப டிராஃப்ட் சேவ்லேயே இருக்கும். ஃபைனல் சப்மிட் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டிராஃப்ட் சேவ் வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரையும் சேவில் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும், ஆனால் ஃபைனல் சப்மிட் ஆகாது. திரும்ப தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட்டுக்கு ஓப்பன் ஆகும். திரும்ப வந்து உங்களால் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே அப்படின்னா ஆம் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. உங்கள் சுய கணக்கெடுப்பு வந்து இந்த மாதிரி சேவ் ஆகிடுச்சிங்க. உங்களுக்குன்னு நம்பர் வந்துருச்சு. இதான் இந்த H17 ஸ்டார்ட் இந்த நம்பர் தான் உங்களுக்கான நம்பர். இந்த நம்பரை வந்து உங்கள் வீடு தேடி வருவாங்க பாருங்கள் அதிகாரிகள், அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்படியே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணலை அப்படின்றவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க. ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த நம்பர் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸுக்கும் உங்கள் மெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க. திரும்ப லாகின் பண்ணியும் நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பரை வந்துட்டாவே போதுமானது. சுயமாக நீங்களே சென்சஸ் எடுத்துறது அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு மக்கள் தொகை கணக்கீடு பற்றிய பொதுவான கேள்விகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள்
நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் பண்ணலாம், எதுக்காக பண்ணுறோம், எல்லாருமே கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுயவரம் கொடுத்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன, அதுக்கான நன்மை என்ன, எல்லாமே கேட்டிருப்பாங்க, கட்டாயமாக பண்ணணுமா, ஓடிபி ஏன் வரல, ஒருவேளை தப்பாக மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சென்சஸ் வீடு என்றால் என்ன, அது எதுக்காக பயன்படுது, கட்டுமான பிரதான பொருள்கள்லாம் என்ன, அது என்னென்ன, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்சஸ் வீடு நிலைமை என்ன, குடும்ப தலைவர் யார், நபர்கள் எண்ணிக்கை, மற்றவங்க வெளியே போயிருக்காங்க, ஸோ ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் நிறையா சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகத்துக்குரியான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, அதை பார்த்தும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு காமனாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான கிளியர் வீடியோவும் கொடுத்துருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னா, இது ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க, வீட்டோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் எத்தனை ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் சரி, ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருக்கீங்க, 2 பேரும் தனித்தனி சமையலறை வச்சுருக்காங்க அப்படின்னா 2 ஹவுஸ் ஹோல்டு கீழே வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் 2ஆக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் எல்லாமே ஒரே சமையலறை தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது ஒரு ஹவுஸ் ஹோல்டு கீழே வரும். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே அப்ளிகேஷன் தான் போட முடியும். அதேமாரி வந்து கீழ்த்தளத்தில் ஒரு பேரும் மேல்தளத்தில் ஒரு பேரும் இருக்காங்க அப்படின்னா 2 ஹவுஸ் ஹோல்டு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாடகை வீட்டில் வசிக்கிறா அப்படின்னா தற்போது நீங்கள் ரெண்டட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி பதிவு பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் வந்து ஊரில் சொந்த வீடு இருந்தாலும் இப்போ நீங்கள் தற்சமயம் வாடகை வீட்டில் தான் ரொம்ப நாளாக தங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கீங்க பாருங்கள், அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ணி ஆகணும். சொந்த வீடு உள்ளது ஆனால் வேறு மாவட்டத்தில் வாடகைக்கு வசிக்கிறேன் அப்படின்னா தற்போது வசிக்கும் வாடகை வீட்டின் விவரத்தை தான் பதிவு பண்ண வேண்டும். குடும்பத்தில் யார் தலைவர் அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் தலைவராக வந்து ஒப்புதல் கொடுத்துக்கலாம், அவங்க பேரை என்ட்ரு பண்ணிக்கலாங்க. திருமணமாகாத ஆண் பெண்களை நபராக நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் திருமணமான பெண் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை சேர்க்காதீங்க. வாடகையில் தங்கியிருக்கும் மாணவர்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கட்டாயம், இறந்த உறுப்பினர் பேரை சேர்க்க வேண்டாம். அதேமாரி புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு மெம்பரை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரையும் சேர்த்துக்கோங்க. வீடு கட்டி கொண்டிருக்கீங்க ஆனால் வசிக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பண்ண முடியாது. ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 2 சமையலறை இருக்குது அப்படின்னா தாராளமாக 2ஆக பதிவு பண்ணிக்கலாம். மேலே நம்ம வந்து பார்த்தாச்சுங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணாலும் வீடு தேடி கண்டிப்பாக ஆஃபீஸில் வருவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய கேள்விகளுக்கான பதில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கடைசி தேதி இன்னொரு 10 நாளுக்கு தான் இருக்குது. சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கான சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.